அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நம்முடைய தொகுதிகளில் மட்டுமின்றி நாம் அங்கம் வகிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றியை பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். ஏறத்தாழ 10 நாட்களுக்கு மேலாக நான் நம்முடைய வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளோடு தோழமை கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளுக்கும் வாக்கு சேகரிக்கும் பணிகளில் ஈடுபட்டேன். களத்தில் நாம் நேரில் கண்ட உண்மை, மக்கள் பெருமளவில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை ஆதரிக்கிறார்கள் என்பதுதான். நம்முடைய கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும் 8 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவோம் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். மிகச்சிறப்பாக நம்முடைய முன்னணி பொறுப்பாளர்கள் தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுடைய வெற்றிக்கு பணியாற்றி இருக்கிறார்கள், தீவிரமாக வாக்கு சேகரித்திருக்கிறார்கள். தோழமை கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் விடுதலை சிறுத்தைகளின் பணிகள் குறித்து என்னை தொடர்பு கொண்டு பெருமிதத்தோடும் நன்றியோடும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நான் களப்பணி ஆற்றிய அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டணி கொள்கை பிடிப்புள்ள ஒரு கூட்டணி என்பதை நாம் அடுத்தடுத்து நடைபெற்ற தேர்தல்களின் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். மதச்சார்பின்மையை முன்னிறுத்தி தமிழகத்தில் மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் சமூகங்களை பிளவுபடுத்துவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, வன்முறை அரசியலுக்கு வழிவகுத்து விடக்கூடாது, வட இந்திய மாநிலங்களில் நிகழ்வது போன்ற வெறுப்பு அரசியல் இங்கே தலை தூக்கி விடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு இந்த ஒரு அணி தொடர்ந்து கடமையாற்றி வருகிறது என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த கூட்டணியின் மீதான நன்மதிப்பு, ஒரு கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை மக்களிடையே வளர்ந்தோங்கி இருக்கிறது. அது நம்முடைய கூட்டணியின் வெற்றிக்கு கூடுதல் பலம். நம்மை பொறுத்தவரையில் தொலைநோக்கு பார்வையோடு இந்த கூட்டணியில் இருக்கிறோம். வேறு எந்த காரணமும் முதன்மையானதாக இல்லை. மதவாத சக்திகள், சாதிவாத சக்திகள் பல்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு களத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அவர்கள் வலுப்பெற்றால் நாம் பேசும் அரசியலுக்கு பெரும் தீங்கு விளைந்துவிடும். எதிர்காலத்தில் இந்த அரசியலையே நம்மால் பேச முடியாத ஒரு சூழல் உருவாகிவிடும். சமூக நீதி அரசியலை பின்னுக்கு தள்ளுகிற சதி முயற்சிகள் பல முனைகளில் இருந்தும் நடந்தன. அவற்றையெல்லாம் மிக இலகுவாக நாம் புறந்தள்ளிவிட்டு நாம் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தோம். ஒரு வார இதழில் நம்முடைய கட்சியை குறிவைத்து தொடர்ந்து அடுத்தடுத்து 2 கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக நம்முடைய தோழர்கள் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அதை பொருட்படுத்த தேவையில்லை, கடந்து போவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி
புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை காரல் மார்க்ஸ் ஆகிய மாமனிதர்களின் கொள்கை வழியில் மக்களை அரசியல் படுத்தி வருகிறது. வெறும் தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல. உருவாக்கிய உடனேயே ஆட்சி அதிகாரம்தான் எங்கள் இலக்கு என்று நாம் மக்களிடத்தில் முறையிடவில்லை. எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, யார் என்ன அவதூறுகளை பரப்பினாலும் அவற்றை பொருட்படுத்த வேண்டாம். எல்லோரும் இந்த இயக்கத்திற்காக தம்மால் இயன்ற பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையோடு தான் அனைவரையும் நான் அரவணைத்து செல்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.